வணக்கம் நண்பர்களே, இது எங்களோட 100வது வீடியோ. இந்த 100வது வீடியோவில் எங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு காலை உணவு நாங்களே தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காலை உணவு அன்னதானமாக கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு கிளம்புறோம். இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஒய்ஃப் ரொம்ப வெக்கப்படுறாங்க. இவ்வளோ நாள் ஏன்னா நான் தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் எல்லாம் செய்கிறவங்க, எல்லா டிஷ்ஷஸும் இவ்வளோ நாள் செஞ்சது அவங்க தான். ஸோ அவங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஸோ மேலும் வருங்காலங்களில் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு சில இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு பண்ணுவோம். அதுவும் காலங்களில் வீடியோவில் வரும். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. நாங்கள் இப்போது இந்த அன்னதானத்தை எங்களால் முடிஞ்ச சின்ன விஷயத்தை நாங்கள் இப்போ முதல் படியாக எடுத்து வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் இதை போய் கொடுக்க போகிறோம். வாங்க அப்படியே கண்டினியூஷனில் காட்டுவோம். எங்களால் முடிஞ்ச இந்த அன்னதானத்துக்கான வேலையெல்லாம் நடக்குது. சாம்பார், பொங்கல், பொங்கல் தாளிக்கிறது ரெடி பண்ணுறோம். வடை சுடுவோம். பொங்கல்லாம் தாளித்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி இந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பு வாங்கிட்டோம். ஏன்னா பேப்பர்லலாம் கொடுத்தோம்னா சாப்பிட முடியாது. நம்ம கொடுக்க போகிறவங்க எல்லாம் ரோட்டில் இருப்பாங்க, அதுக்கான வசதிகள் இருக்காது. அதனால் பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு கவரில் குழம்பு, கவரில் வடை, கூட ஒரு தண்ணி பாட்டில். ஸோ முதல் நம்பர் பார்த்து கொடுக்குறோம். அவருக்கு ஒரு சந்தோஷம். அவங்கள கூப்பிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா எல்லார்கிட்டையும் கொடுத்தா எல்லாருமே வாங்குவாங்க. எங்களால் முடிஞ்சது கொடுக்குறோம். அதை அவங்க சாப்பிட முடியாத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க பார்த்து கேட்டு அவங்க கையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க அதை ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றோம்ப்பா கொடுங்கப்பான்னு வாங்கி சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. ஒரு சில பாட்டியம்மா கையெழுத்து கும்பிட்டாங்க. ஏம்மா நீங்கள் கையெழுத்து கும்பிட்றீங்க உங்கள் வயசுக்கு அப்படின்ட்டு, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதுமானு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன இது செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. நம்மளால் முடிஞ்சதை செய்யும்போது அந்த சந்தோஷம் கிடைக்கிது. ஸோ நீங்களும் முதல்ல முடிஞ்சதை பண்ணுங்கள். நாங்கள் உங்களை பண்ணுங்கன்றது கம்பல் பண்ணுறது சொல்லலை. ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்கிதுன்னு எங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் உங்கள்கிட்ட. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருவேற்காட்டில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவில். இந்த கோயிலை சுற்றி உள்ளவங்களை தான் பார்த்து கொடுத்தோம். ஆடி வெள்ளி 4வது வெள்ளிக்கிழமைனால கூட்டமும் நிறைய.